Dear students, plus 2 Maths, Chapter 6, Applications of Vector Algebra, Vector இயற்கணிதத்தின் பயன்பாடுகள், Exercise 6.2, பயிற்சி 6.2, Third sum, the volume of the parallelepiped whose coterminous edges are 7i plus lambda j minus 3k, I plus 2j minus k, minus 3i plus 7j plus 5k is 90 cubic units. Find the value of lambda. இதில் வந்து 3 வெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒரு இணைகர திண்மத்தினுடைய விளிம்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 3 வெக்டரையுமே நம்ம எப்படி நேம் பண்ணிக்கிறோம், அதை பேர் கொடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட் A vector equal to 7i plus lambda j minus 3k, B vector equal to I plus 2j minus k, C vector equal to minus 3i plus 7j plus 5k அப்படின்னு எடுத்துக்கிறோம். வால்யூம் ஆஃப் த பேரலோபிப்பட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா 90 cubic units அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு கோடெர்மினஸ் எட்ஜஸ் A vector, B vector, C vectorனா அதனுடைய வால்யூம் வந்து நமக்கு பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் A vector, B vector, C vector அப்படின்றது தெரியும். therefore வால்யூம் equal to 90 cubic units எழுதிக்கிறோம். இந்த விக்கு பதிலாக பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் A vector, B vector, C vector எழுதிட்டு ஈக்குவல் டு 19 எழுதிக்கிறோம். இப்போ டிட்டர்மினன்ட் போட்டு A வெக்டரோட காம்பனன்ட்ஸ் ஃபஸ்ட் ரோவில் எழுதிக்கிறோம், B வெக்டரோட காம்பனன்ட் செகண்ட் ரோவில், C வெக்டரோட காம்பனன்ட்ஸ் தேர்ட் ரோவில் எழுதிட்டு ஈக்குவல் டு 19 எழுதிக்கிறோம். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 7 இன்ட்டு இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டோம்னா 2 minus 1 7 5 கிடைக்கும். இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து 2 into 5 10, 7 into minus 1 minus 7, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் ப்ளஸ் 7 வந்துடும். அதுக்கடுத்து இந்த வேல்யூ எடுக்கும்போது நம்ம மைனஸில் ஸ்டார்ட் பண்ணணும் இங்கே, அதனால் மைனஸ் லேம்டா இன்ட்டு இந்த லேம்டா எலிமெண்ட்டுக்கு நேராக இருக்கிற ரோவும் காலம் எடுத்துட்டோம்னா 1 minus 1 minus 3 5 கிடைக்கும். இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து 1 into 5 5, minus 3 into minus 1 வந்து ப்ளஸ் 3, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் வரும், அதனால் மைனஸ் 3ன்னு வந்துடும். அதுக்கடுத்தது இங்கே ப்ளஸ் எடுக்கணும் நம்ம, ஆனால் அங்கே வேல்யூவே வந்து மைனஸில் இருக்குது, அதனால் minus 3 இன்ட்டு இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டோம்னா 1 2 minus 3 7, இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து 1 into 7 7, minus 3 into 2 minus 6, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், அதனால் ப்ளஸ் 6 is equal to 90 அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போ 7 into 10 plus 7 வந்து 17, மைனஸ் இது வந்து 5 minus 3 வந்து 2, 2 into மைனஸ் லேம்டா வந்து minus 2 லேம்டா, இங்கே வந்து minus 3 into 7 plus 3 13, அதனால் into 13 equal to 19 எழுதிடும், 90 அப்படின்னு எழுதிடும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 119 minus 2 லேம்டா minus 39 equal to 90. இப்போ 119லேருந்து minus 39 அப்புறம் minus 2 லேம்டாஸ் equal to 19 எழுதிக்கிறோம். 119லேருந்து 39 போயிடுச்சுன்னா நமக்கு 80 minus 2 lambdas equal to 90, minus 2 lambdas equal to 90, இந்த ப்ளஸ் 80 இந்த பக்கம் வச்சுன்னா மைனஸ் 80 ஆகிடும். இதுலேருந்து நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா 10 கிடைக்கும். மைனஸ் 2 lambdas equal to 10 அப்படின்னு கிடைக்குது. therefore lambdas equal to 10 by minus 2, இது கேன்சல் பண்ணால் 5 வரும், இந்த மைனஸ் வந்து மேலே போயிடும், minus 5. அப்போ லாம்டாவோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா minus 5 அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த்து சம் என்ன கேட்டிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, if A vector, B vector, C vector are 3 non-coplanar vectors represented by concurrent edges of a parallelepiped of volume 4 cubic units, find the value of A vector plus B vector dot B vector cross C vector plus B vector plus C vector dot C vector cross A vector plus C vector plus A vector dot A vector cross B vector. இப்போ வந்து ஒரு parallelepipedோட கோடெர்மினஸ் எட்ஜஸ் வந்து A vector, B vector, C vector கொடுத்துருக்காங்க. அதனுடைய வால்யூம் வந்து 4 cubic unitsனு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த கொடுத்துருக்கிற சம் வந்து அப்படியே எழுதிக்கலாம். எழுதிட்டு இது என்ன பண்ணுறோன்னா A vector டாட் B vector cross C vector, இது அப்படியே ஃபுல்லாக நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். அப்புறம் ப்ளஸ் போட்டுட்டு B vector டாட் B vector cross C vector. அதே போல் இங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோம்னா B vector டாட் C vector cross A vector ப்ளஸ் C vector டாட் C vector cross A vector அப்படின்னு எழுதிக்கிறோம். இங்கே வந்து C vector டாட் A vector cross B vector, அதுக்கப்புறம் ப்ளஸ் A vector டாட் A vector cross B vector, இதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். கொஞ்சம் ஆர்டராக கான்சன்ட்ரேஷனோடு எழுதணும். கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் எழுதணும்னா கொஞ்சம் தப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது A vector டாட் B vector cross C vector வந்து பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் A vector, B vector, C vectorனு எழுதிக்கிறோம். இங்கே 2 வெக்டர் வந்து சேமாக இருந்ததுன்னா பாக்ஸ் ப்ராடக்டில் வந்து 0 வந்துடும். அதே போல் இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கிறோம்னா B vector
சி வெக்டர் ஏ வெக்டர் அப்படின்னு எழுதிக்கிறோம். இதில் வந்து 2 வெக்டர் சேமாக இருக்குது, அதனால் அது 0. அடுத்தது இங்கே வந்து ப்ளஸ் சி வெக்டர் டாட் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் வந்து பாக்ஸ் ப்ராடக்டாக சி வெக்டர் ஏ வெக்டர் பி வெக்டர் ப்ளஸ் இங்கே 2 வெக்டர் வந்து சேமாக இருக்குது, ஏ வெக்டர் 2 இடத்துலையுமே இருக்குது, அதனால் அது வந்து 0 ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது வந்து ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர். இதுவும் நமக்கு எப்படி இருக்குன்னா சைக்கிளிக் ஆர்டரில் ஏபிசி இப்படி தான் இருக்குது. அது ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டருக்கு அது பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டருக்கு ஈக்குவல் வந்து பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் பி வெக்டர் சி வெக்டர் ஏ வெக்டர், அதுக்கப்புறம் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர், அது அப்படி வந்துடும். சி வெக்டர் ஏ வெக்டர் பி வெக்டர் அப்படின்னு வரும். ஃபஸ்ட்டு இது வந்து அப்படியே எழுதிக்கிறோம். இதுக்கு ஈக்குவலாகவும் நம்ம ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் எழுதிக்கிறோம். இதுக்கு ஈக்குவலாகவும் நம்ம ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் எழுதிக்கிறோம். இது இப்போ என்ன பண்ணலான்னா எல்லாமே வந்து சேமாக இருக்குது, ப்ளஸில் இருக்குது, அதனால் 3 டைம்ஸ் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் அப்படின்னு எழுதிக்கிறோம். இது நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய வேல்யூ வந்து 4, அதாவது வால்யூம் ஆஃப் த parallelepiped வந்து ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் ஈக்குவல் டு 4 அப்படின்னு கொடுத்துருக்கனால இந்த வேல்யூ வந்து நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 3 × 4 = 12 அப்படின்னு கிடச்சிடும். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். தேங்க்யூ.